ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கோயம்புத்தூர் போனால் கண்டிப்பாக வந்து டிமார்ட் போகாமல் வரமாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு வெட்டிங்க்காக கோயம்புத்தூர் போக வேண்டியது இருந்தது. அப்படியே வர்ற வழி அப்படிங்கிறதுனால டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக ரஷ்லாம் கிடையாது. அண்டு ஸ்கூல் ரீஓப்பன் டைம் அப்படிங்கிறதுனாலையும் கூட நம்ம தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் கிராசரிஸ் எல்லாம் ஒரு 2 months ஒன்ஸ் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கிக்குவோம். எப்படி இருந்தாலும் நான் போகலை அப்படின்னாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க்குக்காக அங்கே கோயம்புத்தூர் போக வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க லிஸ்ட் கொடுத்தா. இந்த தடவை நான் போனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வீடியோ வந்து நம்ம உள்ளே எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரே வாங்கியிருந்தேன், உள்ளே ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு. பட் என்னோடய ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இது வேறு எதுக்காவது தான் யூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் 70 rupees அப்படிங்கிறதுனால நான் வாங்கியிருந்தேன். பட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாங்கெட் வாங்கியிருந்தோம். இது ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகணும், ட்ராவல் அப்போல்லாம் கேரி பண்ணிட்டு போகணுன்னா கூட ரொம்பவே ஈஸியாக லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் வந்துட்டு நான் சோப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கிராசரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டுருவேன். பட் இந்த சோப், லிக்விட், கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் பவுடர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு தனியாக ஒன்றும் இல்லை. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். வித் ஹேண்டிலோடு இருக்குது. இன்கேஸ் நம்ம சோப் மட்டும் வைக்கணுங்கிறது கிடையாது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா கூட ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நான் வந்துட்டு சோப் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 rupees அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சோப் எல்லாமே நான் வந்து டிமார்ட்டில் தான் அதிகமாக வாங்கிக்குவோம். இது வந்து காதி சோப். இது வந்து ரெகுலராக வந்துட்டு நியர்லி ஒரு 1 year வந்து என் ஹஸ்பண்டும் பையனும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த சோப் நல்ல வாசனையாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். இது வந்து காதியில் சாண்டல்வுட் அண்டு ஆலோவேரா இது தான் வந்து ரெகுலராக வாங்குவாங்க. அதே மாதிரி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவுற சோப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வாஷிங் லிக்விட், பவுடர், கம்ஃபர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துக்குவோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குங்கிறதுனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக மசாலா பேக்கெட் இது ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப 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 ஸ்பைஸியாக இருந்தது. நல்லா காரசாரமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே காரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது குட்டீஸ்க்கு தகுந்த லேபிள்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது பசங்களுக்குன்னா இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் இதையே தான் கேட்பானுங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு லேபிள் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அங்கேயே வாங்கியாச்சு. டோட்டலாக ஒரு பேக் பார்த்திங்கன்னா 25 rupees வந்துச்சு. அதில் நிறைய உள்ள லேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பசங்களுக்கு தகுந்த மாதிரியான லேபிள்ஸ் இருக்குது. அடுத்தது சேமியா, சீரகம், சோம்பு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மிதுனுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அது ப்ளூ கலரில் இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வாங்கியிருக்கோம். பட் பார்ப்போம் இது எந்தளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. லிட் வந்து கிளாஸில் இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து நம்ம பொரியலோ ஏதாவது வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க.
அடுத்தது எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21 ருபீஸ் தான். எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாக ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கலரும் அழகாக இருந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்று வாங்கினேன். அடுத்தது இது மிதுனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது, அக்வா கலரில் நல்லா கோட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் வந்துச்சு. இது லாக் டைப் இருக்கிறதுனால மிதுனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பொதுவாக குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லாம் யூனிக்காக வச்சுருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த பாட்டில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் இது ஒன்று வாங்கினோம். சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, தண்ணி எதுவும் சிந்தாது அந்த மாதிரி. அதே மாதிரி லிட் வந்து நல்லா லாக் இருக்கிறதுனால நம்ம வேன்லலாம் போனாலும் கூட வெளியில் சிந்தாது, அந்த மாதிரி தான் இருந்தது. மேலே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை பிடிச்சி தூக்கிட்டு போய்க்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது ஒரு ஸ்கூல் பேக் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே ஒரு பேக் இருக்குது, இருந்தாலும் அதில் கொஞ்சம் எக்ஸாம் பேட்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி இந்த ஒரு பேக் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்துச்சு. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பப்பீஸ்க்காக பிஸ்கட் பண்டில்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இது ஒரு மாதத்துக்கு வரும். 4 பேர் இருக்காங்க, அதனால் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் வரும் இது. சரி எப்போ டிமார்ட் போனாலும் அங்கே இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆஃபரில் தான் இருக்கும். ஸ்நாக்லேருந்து எல்லாமே வந்து டிமார்ட் பொறுத்தளவு எம்ஆர்பி விட கம்மி ரேஞ்சாக தான் இருக்கும். அதனால் போகும்போது இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு 3 ஜீன் பேண்ட் எடுத்தாங்க. அங்கே ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தான். 499, 599, 699 அந்த ரேஞ்சு தான் இருந்தது. 2 பேண்ட் பார்த்திங்கன்னா 499 எடுத்தாங்க. டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் 699, ரிமைனிங் 2 பேண்ட் பார்த்திங்கன்னா 499 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ரேஞ்ச் நல்லாவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அடுத்தது மிதுன் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு எரேசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. இது எல்லாமே க்யூட்டான பால்ஸாக இருந்தது. இதை எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே நம்மளுக்கே மனசு வராது. இது எல்லாமே வந்து பார்ட்டாக அப்படியே கழட்டிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப சேர்க்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் இருந்தது. நல்லா இருந்தது எரேசர்ஸ் எல்லாமே. அடுத்தது எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கான எக்ஸோ பார். இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை இந்த பேக் வாங்கினேன்னா அடுத்த தடவை டிமார்ட் போகிற வரைக்கும் ஒரு 2 months ஒன்ஸ் அது மாதிரி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1.2 kgன்னு நினைக்கிறேன், 1.4 kg அளவுக்கான ஒரு சோப் இது. ஸோ எனக்கு தாராளமாக 2 months வரும். எப்போ போனாலும் நான் அந்த பேக் தான் எடுத்துக்குவேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா 2 பேண்ட் வந்து நான் வீட்டில் போடுறதுக்காக எடுத்தேன், பைஜாமா பேண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 299 அந்த ரேஞ்ச் வருது. இது வந்துட்டு 199 அந்த ரேஞ்ச் வருது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு இப்போதைக்கு இது 2 மட்டும் போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் டிமார்ட் போயிருந்தோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்கூலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட்டை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எம்ஆர்பி விட கம்மி அப்படிங்கிறதுனால பல்காக வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.